அதாவது செந்தில்வேல் என்ன சொல்கிறாருன்னா, பாலியல் குற்றங்கள் நடக்குது. நேற்றைய தினம் கூட ஒரு குழந்தை 3 வயசு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்பட்டாங்க. இந்த அரசு வந்து மெத்தனமாக இருக்குது, காவல்துறை நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தா நாம் கடந்து போயிருக்கலாம். ஆனால் செந்தில்வேல் அப்படி சொல்லலை. கூடுதலாக ஒன்று சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நேற்றைய தினம் வந்து ஒரு 3 வயது பெண் குழந்தை வந்து பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்பட்டாள். ஆனால் அந்த நேரத்தில் விஜய் அவர்கள் சிம்புவை சந்தித்துக் கொண்டிருந்தார், சிம்ரனை சந்தித்துக் கொண்டிருந்தார், ஷாம் சந்தித்துக் கொண்டிருந்தார் அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. இது எப்படி சரியா இருக்கு? அப்போ இந்த சந்திப்பை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கொச்சைப்படுத்தும் விதமா எங்க போய் கனெக்ட் பண்றீங்கன்னா, பாலியல் குற்றங்கள் நடந்துட்டு இருக்கும் போது முதலமைச்சர் வந்து சிம்புவை சந்தித்த அறிவு கட்டவனே கடந்த காலத்தில் எடுத்து போடலாமா? அப்போ நான் கேட்குறேன், அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து பாலியல் வன்புணர்வுக்கு ஆளானாங்க. அப்போ முதலமைச்சர் என்ன பண்ணிருந்தார்? மு.க. ஸ்டாலின் பேசுவியாடா நீ? உன்னதான்டா கேட்குறேன், அண்டா செந்தில் உன்னதான் கேட்குறேன், சொல்லுவியா? அப்போ முதலமைச்சர் என்ன பண்ணிருந்தாரு? விஜய் சந்திச்சது நீ கேள்வி கேட்கறல்ல, உதயநிதி நடுராத்திரில தடவிட்டு இருந்தாரு செல்போனை, அதை நீ பேசியிருப்பியா? நீக்காச்சும் என்ன விமர்சனம் பண்ணணுமோ அதுதான். பாலியல் குற்றங்கள் நடக்குது, இந்த அரசு நடவடிக்கை எடுக்கல, அத்தோட நிறுத்தணும். அந்த நேரத்தில் முதலமைச்சர் வந்து சிம்புவை சந்திச்சுட்டு இருந்தாரு பேசுற பத்தியா? அதுல தான்டா வன்மம் இருக்கு. நேர்மையா பேசணும். செந்தில்வேல் வீச்சுக்கு சொல்றேன், நான் நேர்மையா பேசுறேன். பத்திரிகையாளர் தான் முதல்ல, நீ பத்திரிகையாளரே கிடையாது. நீ வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து திமுக ஆதரவாளர், நீ போட்டு அதை போட ஒரு துணிச்சல் இல்லை. இதே திமுக அரசை பயன்படுத்தி ஜென்டில்மேன் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்னைக்கு 2 விஷயத்தை பற்றி பேச போகிறோம். 2 விஷயம். ஒரு விஷயம் நியாயமற்ற விமர்சனம், ஒரு விஷயம் நியாயமான விமர்சனம். இந்த 2ஐயும் தான் பேச போகிறோம். நேற்றைய தினம் நம்ம செந்தில்வேல் வீச்சு தெரியும் உங்களுக்கு. ஷார்ட்டாக சொன்னால் உங்களுக்கு புரியன்றதுக்காக நான் சொல்கிறேன். இது நான் சொல்லலை, அவரே சொல்லிக்கிட்டது. அண்டா செந்தில்னு சொல்லுவாங்க. அவருக்கு திமுக ஆதரவாளர், ஆனால் ஒரு பத்திரிகையாளர்ன்ற பேரில் அவர் பேசுவார். இது கடந்த காலத்தில் பல பேர் சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து இன்றைக்கும் ஒரு பத்திரிகையாளர் தான், ஆனால் வந்து திமுக ஆதரவாக தான் திமுக ஆதரவாக தான் பேசுவார். திமுக அரசுக்கு ஆதரவாக வந்து உதயநிதிக்கு ஆதரவாக, ஸ்டாலினுக்கு ஆதரவாக, இப்படி வந்து திமுகவுக்கு ஆதரவாகவே பேசக்கூடிய ஒரு நபர். அவர் வந்து நேற்றைய தினம் ஒரு விமர்சனம் வச்சுருக்கிறார். இந்த விமர்சனம் வந்து நியாயமானதா அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். இல்லைங்க, இதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு வீடியோ போடணும். ஐயோ, இந்த வீடியோ போட்டால் வந்து நம்ம வந்து விஜய்க்கு ஆதரவாக தெரிவிக்கிறோமோ, விஜய் அரசுக்கு ஆதரவாகவோ அல்லது வந்து தாவேக அரசுக்கு ஆதரவாக நம்ம வந்து பேசுகிறோமோ அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள வந்தது. ஆனால் அதுக்காக நம்ம வந்து பேசாமல் தவிர்த்துட்டு போக முடியாது. ஏன்னா இந்த விஷயத்தை எடுத்து பேசுகிறதுக்கு தாவேக்கால இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து பேச முடியுமான்னு ஒரு கேள்வி. ஏன்னா சில விஷயங்கள் கறந்து போகலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பேசி சர்ச்சையாக கறி விட்டு தொலைங்க அப்படின்னு கூட தலைமையிலேருந்து சொல்லலாம். நமக்கு அதெல்லாம் கவலை கிடையாது. நமக்கு வந்து இது ஒரு நேர்மையற்ற நியாயமற்ற ஒரு விமர்சனம் சொன்னால் அதை நம்ம பேசி தான் ஆகணும். ஏன்னா செந்தில்வேல் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே வந்து பாலியல் குற்றங்கள் வந்து நிறைய நடக்குது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலியல் குற்றங்கள் வந்து நடக்கும்போது இந்த முதலமைச்சர் வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாரு. முதலமைச்சர் வந்து நிர்வாகம் செய்யக்கூடிய அந்த காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தார்கள் கூட நாம் கடந்து போயிட்டுருப்போம். சரிங்க, அவர் ஏதோ வந்து விமர்சனம் பண்ணுறாரு, திமுக ஆதரவாளர், தாவேக அரசில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க. ஏன்னா கடந்த காலத்தில் தாவேக அந்த நிர்வாகிகள் கூட திமுக ஆட்சி நடக்கக்கூடிய அந்த பாலியல் குற்றங்கள் குறித்து பேசியிருக்கிறாங்க. அதனால் இதுக்கு என்ன, இது வழக்கம்னா விமர்சனம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிடலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது செந்தில்வேல் என்ன சொல்கிறாருன்னா, பாலியல் குற்றங்கள் நடக்குது. நேற்றைய தினம் கூட ஒரு குழந்தை 3 வயசு குழந்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்பட்டாங்க. 3 வயசு குழந்தை. இந்த அரசு வந்து மெத்தனமாக இருக்குது, காவல்துறை நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தா நாம் கடந்து போயிருக்கலாம். ஆனால் செந்தில்வேல் அப்படி சொல்லலை. கூடுதலாக ஒன்று சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இங்கே நாள்தோறும் பாலியல் குற்றங்கள் நடக்குது. தினந்தோறும் வந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக வந்து பார்த்தீங்கன்னா குற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தினம் வந்து பார்த்தீங்கன்னா 7 குற்றங்கள் நடக்குது, 8 குற்றங்கள் நடக்குது, 10 குற்றங்கள் நடக்குது. பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. நேற்றைய தினம் வந்து ஒரு 3 வயது பெண் குழந்தை வந்து பாலியல்
வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்பட்டாள். ஆனால் அந்த நேரத்தில் விஜய் அவர்கள் சிம்புவை சந்தித்துக் கொண்டிருந்தார், சிம்ரனை சந்தித்துக் கொண்டிருந்தார், ஷாம் சந்தித்துக் கொண்டிருந்தார் அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. இது எப்படி சரியா இருக்கு? நீங்க பாலியல் குற்றங்கள் நடக்குது, அந்த பாலியல் குற்றங்களுக்கு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லுங்க, அலட்சியமா இருந்தார் சொல்லுங்க, அட கண்டுக்கவே மாட்டேங்கிறாருங்கன்னு கூட சொல்லுங்க. என்ன விமர்சனம் வேணாலும் நீங்க இந்த விமர்சனம் வைங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அரசு சரியா செயல்படலை, காவல்துறை சரியா செயல்படலை அப்படின்னு கூட நீங்க சொல்லிக்கோங்க. இதுக்கு நாம பார்த்தீங்கன்னா முட்டு கொடுக்க வேண்டிய நிர்பந்தமோ கட்டாயமோ அவசியமோ இல்லை. பதிலுக்கு உங்கள் ஆட்சியில் ரொம்ப யோக்கியமா ஒழுங்காக இருந்தீங்களா, உங்கள் ஆட்சியில் என்ன எப்படி செயல்பட்டாங்க, திமுக ஆட்சியில் தானே பாலியல் குற்றங்கள் நடந்தது, அதனால் ஏன் ஆட்சியை இழப்பதற்கு ஒரு 10 நாள் 15 நாளுக்கு முன்னாடி கூட ஒரு குற்றம் நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம முட்டு கொடுத்து கேள்வி கேட்க மாட்டோம். உங்கள் ஆட்சியில் தான் நடந்தது, அதனால் அவங்க ஆட்சியில் அது நடக்கலாம் அப்படின்லாம் நம்ம சொல்ல போகிறதில்ல. இது அந்த கட்சியை சார்ந்தது. அவங்க என்ன பேசலாம், பாலியல் குற்றங்கள் நடப்பது உண்மை. அப்போ அதுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கருத்து சொன்னீங்கன்னா அதை நம்ம அதுக்கு நம்ம முட்டு கொடுக்க மாட்டோம். ஆனால் அந்த இடத்துல தான் ஒரு வன்மம் இருக்குது. என்னென்னா, இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள் நடக்கும்போது விஜய் அவர்கள் நடிகர்களை சந்தித்து கொண்டிருக்கிறார், சிம்புவை சந்தித்தார், சிம்ரனை சந்தித்தார், ஷாமை சந்தித்தார் சொன்னாங்க. அங்கே தான்டா வன்மம் இருக்குது. குற்றம் நடக்கிறது யாருக்கும் தெரியாது. சம்மந்தப்பட்ட காவல்துறைக்கே கூட பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கூட தெரியாது இப்படி ஒரு சம்பவம் இந்த இடத்துல நடக்க போகுதுன்றதெல்லாம் தெரியாது. ஒரு சாதி கலவரமோ ஒரு இனக்கலவரமோ இது மாதிரி நடந்துச்சுன்னா சொல்லலாம், உளவுத்துறை ஏற்கனவே இதை உஷார்படுத்த வேணாமா அப்படிலாம் ஒரு கேள்வி வரும். ஆனால் ஒரு 3 வயது குழந்தைய அவங்க கூட்டத்தில் சார்ந்தவனே ஒருத்தன் கொண்டு போய் வன்புணர்வு செய்து கொள்றான்னு சொன்னால் இது யாருக்குமே தெரியாது. அப்போ யாருக்குமே தெரியாமல் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணுக்கு மறைவாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமும் முதலமைச்சருக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தெரியும்? அதுவும் இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்குது. அந்த பெண் வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்பட்ட அந்த நேரத்தில் இவர் சந்திச்சாரா, சிம்புவை சந்திச்சாரா? இந்த சந்திப்பு என்பது வழக்கமாக நடக்கக்கூடியது. சில பேர் கட்சி அலுவலகங்களில் சந்திப்பாங்க, சில பேர் வீடுகளில் சந்திப்பாங்க, சில பேர் தலைமைச் செயலகத்தில் சந்திப்பாங்க. அப்படியான நடந்த சந்திப்பு தான் சிம்பு விஜய் சந்திப்பு, சிம்ரன் விஜய் சந்திப்பு, ஷாம் விஜய் சந்திப்பு, இன்னும் கூட சில நடிகர்கள் சந்திக்கலாம். அப்போ நடிகர்கள் சந்திக்கும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தை கனெக்ட் பண்ணுறீங்க. எப்படின்னா, பாலியல் குற்றங்கள் நடக்குது, ஆனால் விஜய் நடிகர்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். யாரை சந்தித்தாலும் சந்திப்பு தான். நடிகர்கள்னா தரக்குறைவானவங்க கிடையாது. ஆனால் நடிகர்களை சந்திச்சுட்டு இருந்தார். பாலியல் வன்புணர்வு அங்கே குற்றம் நடக்கும்போது இங்கே முதலமைச்சர் இதுதான் உங்களை கெடுக்கிறதே, இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா முக்தாருக்கு சிக்கலானதே. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வன்மத்தை கொண்டு கக்கக்கூடாது. இந்த சந்திப்பு முதலமைச்சர் வரக்கூடிய விருந்தினர்கள், அது நடிகராக இருக்கலாம், தொழிலதிபர்களாக இருக்கலாம், அல்லது யாரோ இருக்கலாம், இது முதலமைச்சருடைய அன்றாட நடவடிக்கைகள். கிட்டத்தட்ட இது அலுவல் நடவடிக்கைன்னே சொல்ல முடியும். ஒரு முதலமைச்சர் ஒருத்தர் சந்திக்கிறாங்க, நடிகர் சந்திக்கலாம், தயாரிப்பாளர்கள் சினிமா தயாரிப்பாளர்கள் சந்திக்கலாம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க தனிப்பட்ட நடவடிக்கை சொல்லணும். முதலமைச்சரை சந்திக்கிறாங்க, விஜய் அவரை சந்திக்கணும்னா அவங்க வீட்டில் சந்திப்போம், அது வேறு. ஆனால் முதலமைச்சர் சந்திக்கும் போது அவங்க கோட்டையில் சந்திக்கலாம், அல்லது கெஸ்ட் ஹவுஸில் சந்திக்கலாம், அரசு விருந்தினர் மாளிகையில் சந்திக்கலாம், அல்லது பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் சம்பந்தப்பட்ட இடத்துல எங்கே வேணாலும் சந்திக்கலாம். அப்போ இந்த சந்திப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா கொச்சைப்படுத்தும் விதமாக எங்கே போய் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா, பாலியல் குற்றங்கள் நடந்துட்டு இருக்கும்போது முதலமைச்சர் சிம்புவை சந்தித்த அறிவு கட்டவனே. கடந்த காலத்தில் எடுத்து போடலாமா? மு.க. ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குற்ற சம்பவம் நடக்கும் போதும் சரி, அது பாலியல் குற்றமாக இருக்கட்டும் அல்லது எந்த குற்றமாக இருந்தாலும், அப்போ நான் கேட்குறேன், அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளானாங்க. அப்போ முதலமைச்சர் என்ன பண்ணிருந்தார்? மு.க. ஸ்டாலின், பேசுவியாடா நீ? உன்னதான்டா கேட்குறேன், அண்டா செந்தில் உன்னதான் கேட்குறேன், சொல்லுவியா? அப்போ முதலமைச்சர் என்ன பண்ணிருந்தாரு? ஏதோ ஒரு அலுவல் நிமித்தமாக இருக்கலாம், அல்லது வீட்டில் உட்காந்துட்டு
சாப்பிட்டு இருந்திருக்கலாம், அல்லது கட்சிக்காரர்கிட்ட பேசிட்டு இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு அலுவல் நிமித்தமாக ஒரு வேலை நிமித்தமாக இருந்திருக்கலாம். அதான உண்மை. எல்லா குற்றங்களும் சொல்கிறேன் நான். ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கழிவறைக்கு போயிட்டு இருக்கும்போது, கழிவறைன்றத ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு வந்து பார்த்தீங்கன்னா உடல் உபாதையை கழிக்க போகும்போது அந்த இடத்துல ஒருத்தனால வந்து வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்படுறாங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு நீ சொல்லுவியாடா? அந்த நேரத்தில் வந்து உதயநிதி என்ன பண்ணுறாரு சொல்லுவியா நீ? இன்னைக்கு வந்து கும்மிடிப்பூண்டியில் ஒரு குழந்தை வந்து பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்பட்டான். உள்ளபடியே எல்லாருக்கும் வருத்தம் இருக்கு. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து சிம்புவை சந்திச்சாருன்னு பேசுகிறேன். நான் கேட்குறேன் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பாலியல் குற்றங்கள் திமுக ஆட்சியில் நடந்தது? அப்பெல்லாம் முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, உதயநிதி என்ன பண்ணிட்டு இருந்தாரு? சொல்லுவியா நீ? பேசுவியா நீ? இதை விட ஒரு படி மேலே கூட என்னால் போய் பேச முடியும். ஆனால் அது பேசுறது சரியாக இருக்காது. நான் யாருக்கும் முட்டு கொடுத்து பேசணும். உடனே நீங்கள் டிவி கேட்க நான் முட்டு கொடுக்குறேன்னு பேசுவீங்க, விஜய்க்கு முட்டு கொடுக்குறான்னு பேசுவீங்க. எனக்கு அது நோக்கம் கிடையாது. நேர்மையாக பேசணும், எனக்கு நியாயமாக பேசணும். இவ்வளோ கேள்வி கேட்குறல்ல, எத்தனை குற்றங்கள் நடந்துச்சு? உதயநிதி நடுராத்திரியில் வந்து செல்போனை தடவிட்டு இருந்தார். அதை பேசியா நீ? அதை பேசியிருப்பியா நீ? ஆனால் நாங்கள் பேசலை, கடந்து போனோம். ஏன்னா அந்த துணை முதலமைச்சர் உள்ள அந்த கண்ணியம் காக்கப்படணும்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை நான் பேசுறது. ஆனால் இப்போ நான் கேட்குறேன், நீ இன்னைக்கு கேட்குறல, சிம்பு வந்து விஜய் சந்திச்சதை நீ கேள்வி கேட்குறல்ல, உதயநிதி நடுராத்திரியில் தடவிட்டு இருந்தார் செல்போனை, அதை நீ பேசியிருப்பியா இன்னைக்காச்சும்? தப்பு. நீங்கள் என்ன விமர்சனம் பண்ணணுமோ அதுதான். பாலியல் குற்றங்கள் நடக்குது, இந்த அரசு நடவடிக்கை எடுக்கலை, அத்தோடு நிறுத்தணும். அந்த நேரத்தில் முதலமைச்சர் வந்து சிம்புவை சந்திச்சுட்டு இருந்தார் பேசுகிற பற்றியா? அதில் தான்டா வன்மம் இருக்குது. நேர்மையாக பேசணும். செந்தில்வேல் வீச்சுக்கு சொல்கிறேன், நான் நேர்மையாக பேசுகிறேன். பத்திரிகையாளர் தான் முதல்ல. நீ பத்திரிகையாளரே கிடையாது. நீ வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து திமுக ஆதரவாளர், நீ போட்டுக்கணும். அதை போட உனக்கு துணிச்சல் இல்லை. இதே திமுக அரசை பயன்படுத்தி உன்னை ஊடகவியாளர் உன்னை சொல்லிக்கிட்டு, பத்திரிகையாளர் உன்னை சொல்லிக்கிட்டு நீ சொத்து சேர்த்துட்டனே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. 4 கோடிக்கு நீ வீடு கட்டிட்டேன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதுக்கு பதில் இருக்கா உங்களுக்கு இது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து? அதுக்கு பதில் இருக்கா? நாஞ்சில் சம்பத் சொல்கிறாரு 4 கோடிக்கு வீடு கட்டிட்டா அந்த பையன் யார்? செந்தில்வேலு. இன்னைக்கு வரைக்கும் பதில் இருக்கா அதுக்கு உனக்கு உங்ககிட்ட இருந்து? ஆனால் இன்னைக்கு என்ன செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த பாலியல் குற்றத்தையும் விஜய் அவர்கள் இங்கே சிம்புவை சந்தித்ததையும் கனெக்ட் பண்ணி ஒரு பொறுப்பற்ற ஒரு முதலமைச்சர் அங்கே பாலியல் குற்றங்கள் நடக்கும்போது இங்கே சிம்புவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார், சிம்ரனை சந்தித்துக் கொண்டிருக்கிறார், சாமுவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அறிவு கட்டோனே எதுக்கு எதனா கனெக்ட் பண்ணுற? அப்படி பார்த்தா உங்கள் ஆட்சியில் ஒவ்வொரு பாலியல் குற்றங்கள் நடக்கும்போதுலாம் மு.க. ஸ்டாலின் என்ன பண்ணிட்டு இருந்தார், உதயநிதி என்ன பண்ணிட்டு பேசலாமா? தப்பாக வந்து மக்கள்கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க. கரெக்டாக சொல்லு. தப்புனா இதுதான் தப்புனா தப்பு சொல்லுங்கள். நியாயமாக இருந்தால் அந்த தப்பு. நான் சொல்கிறேன், பாலியல் குற்றங்கள் வந்து நாளுக்கு நாள் பெருகிட்டு இருக்குது. இந்த அரசு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடவடிக்கை எடுக்கணும். எவ்வளோ காலத்துக்கு நீங்கள் வந்து 6 மாதம் சொல்லி ஓட்டுவீங்க? விரைந்து நடவடிக்கை எடுக்கணும். இல்லைனா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு அரசோட காவல்துறையோட அலட்சியம் அப்படி பேசு. முதலமைச்சர் வந்து சிம்பு சந்தித்தார். அந்த நேரத்தில் அவர் பாலியல் குற்றம் நடக்கும்போது இவர் சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் மேனடா, உடனே வந்து அப்படியே வந்து மை போட்டு பார்த்து மாயக்கண்ணடியில் பார்த்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பைடர் மேன் மாதிரி பாயறதுக்கு அறிவு இருந்தால் எதுக்கு எதை ஒப்பிடுறது? உங்களால் தாங்க முடியலை. சிம்பு போய் விஜய் சந்திக்கிறது உங்களால் ஜீர்ணிக்க முடியல. அப்போ எப்படி இதை வந்து ஃப்ரேம் பண்ணலாம்? இப்படி எடுங்க. எத்தனை ஸ்கிரிப்ட் நாங்கள் பார்த்துருப்போம். ஏண்டா நாங்கள்லாம் வந்து இந்த பிரிண்ட் மீடியாவுக்கு வரும்போது நீலாம் எங்கேயாவது நீ வந்து பார்த்தீங்கன்னா பால் குடிச்சிட்டு ஒரு வாரமாக இருந்திருப்போம், புட்டி பால் குடிச்சிட்டு. நீ எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு எங்களுக்கு தெரியாதா? அதாவது முதலமைச்சர் பொறுப்பற்ற முறையில் நடிகைகளை சந்தித்து கொண்டிருந்தார், அங்கு பாலியல் குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அதை பற்றி இவருக்கு வந்து ஒரு கவலையே இல்லை அப்படின்னு ஃப்ரேம் பண்ண பார்க்குறீங்க. இது நியாயம் கிடையாது, நேர்மையான விமர்சனம் கிடையாது. இந்த முடிச்சு போடுற வேலையெல்லாம் வந்து செந்தில்வேல் நிறுத்திக்கிறது நல்லது. இது ஒரு விஷயங்க. இது வந்து கண்டிக்கத்தக்கது. செந்தில்வேல் அண்டா செந்தில் திருத்திக்கிறது நல்லது ஒன்று. அதுக்கு பிறகு இன்னொரு செய்தி. இது வந்து ஒரு நேர்மையான விமர்சனம், நியாயமான விமர்சனம். பல ஊடகங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அரசு வேறு, கட்சி வேறு. அரசு நிகழ்ச்சி வேறு,
கட்சி நிகழ்ச்சி வேறு. இந்த தாவேக அரசு ரெண்டையுமே ஒன்றா கோர்த்துக்குது. இது முழுக்க முழுக்க ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பள்ளியில் நடக்குது. அந்த பள்ளியில் நடக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஒரு கட்சி சார்பாக, டிவிகே கட்சி சார்பாக நடக்குது. ஆனால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பள்ளி குழந்தைகளை வந்து, அது அரசு பள்ளியாக இருக்கட்டும், அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளியாக இருக்கட்டும், அல்லது தனியார் பள்ளியாக இருக்கட்டும், இது முழுக்க முழுக்க ஒரு ப்ரைவேட் தனி நிகழ்ச்சி. அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சான்று கொடுக்குறீங்க, அதில் வந்து தளபதின்ற பேரை வந்து பயன்படுத்துகிறீங்க, டிவிகேன்ற பேரை பயன்படுத்துகிறீங்க. அதில் வந்து பள்ளி மாணவர்களை கொண்டு போய் அங்கே நீங்கள் வச்சு அந்த வந்து தேர்வை கூட இங்கே ஒரு எக்ஸாம் நடத்துகிறீங்க. அதுக்கு நீங்கள் சான்றிதழ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த டிவிகே சிம்பிள், அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பெயர், முதலமைச்சருடைய பெயர், இது எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, முதலமைச்சர் அரசு சார்பாக நடந்தால் பிரச்சனையே கிடையாது. ஆனால் முழுக்க முழுக்க கட்சி சார்பாக நடக்கும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களுடைய அந்த சான்றிதழும் சரி, மற்ற அந்த கொடுக்கக்கூடிய அந்த மெடல், அது இது எல்லாமே இருக்கு இல்லையா, அதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கட்சி சிம்பிள் கொண்டு வந்து நியாயமானது. அது அங்கே நீங்கள் கட்சியை திணிக்கிறீங்கன்ற பேராயிடுது இல்லை. நீங்கள் நல்ல விஷயம் செய்தால் கூட, அந்த பிள்ளைகளுக்கு எக்ஸாம் வைக்கிறீங்க, ஊக்குவிக்கிறீங்க, எல்லாம் பண்ணாலும் கூட அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, உங்களுடைய சிம்பிள்லாம் நீங்கள் வைக்கும்போது முழுக்க முழுக்க அது என்னது கேட்டிங்கன்னா வந்து கட்சி சார்பாக போயிடுது. அப்போ நீங்கள் அந்த ஒரு கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போய் வந்து பிள்ளைகள் மனதிலே நீங்கள் திணிக்கிறீங்கன்ற மாதிரி ஆகிடுது. இதே நீங்கள் முதலமைச்சருடைய சிம்பிள் போட்டு ஒரு திட்டம் பண்ணுறீங்கன்னா, அது அரசு சார்பாக பண்ணிங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அரசு சிம்பிள் வரும், அங்கே முதலமைச்சர் வருவாங்க, அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் கட்சி சார்பாக வந்து ஒரு எக்ஸாம் நடத்துகிறீங்க, கட்சி சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா சான்றிதழ் கொடுக்குறீங்க, கட்சி சார்பாக நீங்கள் வந்து மெடல் கொடுக்குறீங்கன்னா, அங்கே வந்து நீங்கள் உங்கள் நோக்கம் என்ன? உங்கள் நோக்கம் கலங்கப்படுதில்ல. அங்கே பிள்ளைகளை நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்கன்னு சொல்லலாம். ஆனால் இது முழுக்க முழுக்க கட்சி சார்ந்த நிகழ்வு. அப்போ உங்கள் கட்சியை நீங்கள் வந்து வளர்க்கறதுக்கான உத்தியை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் வந்து மண்டையில் ஏற்றுறீங்க, உங்கள் கட்சியை கொண்டு போய் ஏற்றுறீங்க, உங்கள் கட்சி சிம்பிளை வந்து திணிக்கிறீங்க, அப்படி ஆகிடுது. இதை வந்து ஒருத்தர் வந்து விமர்சனம் பண்ணுறாரு, மெடலையும் சான்றிதழும் காட்டி இப்படி நீங்கள் பண்ணுறீங்களே, இது எப்படி சரி நியாயமானதாக இருக்கும்? இது வந்து ஒரு நேர்மையான நியாயமான விமர்சனம். இதை வந்து டிவிகே தரப்பில் வந்து இதை வந்து தவிர்க்கணும். நீங்கள் வந்து அரசு பிள்ளைகள் வந்து பள்ளியில் படிக்கிற பிள்ளைகள் அத்தனை பேரும் இருக்குன்னா வெவ்வேறு அந்த குடும்பத்தினர் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு ஐடியாலஜியில் இருக்கலாம். ஒருத்தர் வந்து அதிமுக சார்ந்தவர்களாக இருக்கலாம், அந்த குடும்பத்தை வாக்களிக்கிறவங்களாக இருக்கலாம், அல்லது திமுக சார்ந்தவங்களாக இருக்கலாம், அல்லது நாம் தமிழர் கட்சி சார்ந்தவங்களாக இருக்கலாம், நீங்கள் தாவேக்கால சார்ந்தவங்களும் இருக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எந்த கட்சியும் கொண்டு போய் நீங்கள் வந்து திணிக்க முடியாது. இது ஒரு பொது நிகழ்வு. அப்படின்னும் போது அங்கே நீங்கள் வந்து இந்த கட்சியை கொண்டு வந்து நீங்கள் அங்கே வந்து திணிக்கிறீங்கன்னு சொன்னால், அது அரசு பள்ளியாக இருக்கட்டும், அங்கீகாரம் பெற்ற பள்ளியாக இருக்கட்டும், தனியார் பள்ளி எதுவாக இருந்தாலும் அது தவறான விஷயம். அந்த தவறை வந்து இந்த டிவிகே அரசு வந்து கவனத்தில் எடுத்துக்கணும். தமிழ்நாடு அரசு கவனத்தில் எடுத்துக்கணும். தமிழ்நாடு அரசு இப்போ வந்து பொதுவானது, அனைத்து மக்களுக்கான ஒரு அரசு. வாக்களித்தவர்கள், வாக்களிக்காதவர்கள், அனைத்து மக்களுக்கான அரசு. ஒரு பள்ளி நிகழ்வில் வந்து தன் கட்சியையும் வந்து அந்த எம்பளம் மற்றும் வந்து மெடல் இதெல்லாம் வந்து கொண்டு வந்து கட்சி பேரையும் எம்பளத்தையும் திணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து உண்மையிலேயே வந்து இது உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு விரோதமான நடவடிக்கை. இது பள்ளி மாணவர்கிட்ட வந்து உங்களுடைய கட்சியை கொண்டு போய் உங்கள் கட்சியை சார்ந்த சின்னங்கள், கட்சியின் தலைவர் எல்லாத்தையும் கொண்டு போய் அவங்க வந்து மூலையில் திணிக்கிற மாதிரி. அப்போ உங்கள் நோக்கம் வந்து பாழாயிடுச்சு. நல்ல நோக்கமாக இருந்தாலும் கூட அது பிள்ளைகளுக்கு வந்து கல்வியில் ஊக்கப்படுத்தணுன்ற அந்த நோக்கம் கூட பார்த்தீங்கன்னா அது வந்து தப்பாக முடியுது. அதை ஒருபோதும் அதை செய்யக்கூடாது. அந்த இடத்துல அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொந்தளித்து பேசக்கூடிய அந்த கருத்து வந்து ஒரு பிள்ளையின் பெற்றோர் வந்து பேசுகிறது வந்து சரியான நியாயமான விமர்சனம், நேர்மையான விமர்சனம் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.